சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. வீடு புகுந்து செந்தில் பாலாஜியை தூக்கிய அமலாக்கத்துறை, விஜய் அறிவிப்பு. தமிழக அரசியல் களம் இப்போது பார்ட்டி ஃபண்ட் என்ற ஒற்றை சொல்ல சுற்றி தான் நகர்ந்து கொண்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த வார்த்தை அனைவராலுமே பேசப்பட்டு வருது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கடந்த கால நிர்வாக நடைமுறைகள் ஒவ்வொன்றா தோண்டப்பட்டு வரும் நேரத்தில் இந்த வார்த்தை மிக பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் தாவேகா அரசுக்கும் எதிர்க்கட்சியான திமுகவுக்கும் இடையே அரசியல் போர் எக்கச்சக்கமாக எகிரி போய் கிடக்குது. சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்ட்டி ஃபண்ட் என்ற வார்த்தையை மிக வெளிப்படையாகவே சொன்னார் முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய். அவையிட பேசிய அவர், கடந்த திமுக ஆட்சி காலத்தில் டாஸ்மாக் கடைகளில் பெட்டிக்கு இவ்வளவு என்று பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் மறைமுகமாக பணம் வசூலிக்கப்பட்டது. இப்படி மக்கள் பணத்தை முறைகேடாக சுரண்டிய ஆட்சியை தான் நாம் பார்த்து வரோம். ஆனால் நம்முடைய புதிய ஆட்சியில் அத்தகைய முறைகேடுகளுக்கும் லஞ்ச பண வசூலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இனிமே எங்கும் எதற்காகவும் மக்கள் யாருக்கும் ஒரு பைசா கூட லஞ்சமாக கொடுக்க தேவையில்லை. முதலமைச்சரின் இந்த நேரடி தாக்குதல் அவையிட பெரும் புயலையே கிளப்பியது. இந்த பரபரப்பு அடங்குவதற்குள்ள அடுத்த அஸ்திரத்தை ஏவியிருக்காரு மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் கடந்த 25 ஆண்ட, அதாவது 2001 முதல் 2026 மார்ச் வரையிலான செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அந்த அறிக்கையின் மூலம் கடந்த திமுக அரசின் மின்சாரத்துறை செயல்பாடுகள் மீது அடுக்கடுக்கான புகார்களை அவர் முன் வச்சிருக்கார். மின்சாரத்துறையில் எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் அதில் 30 முதல் 35% வரை கமிஷனாக கொடுத்தால் மட்டுமே வேலைகள் நடந்தன என்றும், பணி மாறுதல் அதிலிருந்து புதிய பணி நியமனம் வரை எல்லாவற்றுக்கும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் வசூல் வேட்டை நடத்தப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2021 ஆண்டில் சுமார் 5000 பேரிடம் கேங்மேன் பணிகளுக்காக பணம் வாங்கப்பட்டு இன்று வரை அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படாமல் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் ஆதாரங்களோடு புகார் அளித்தால் நிச்சயம் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளிச்சிருக்கார். இவ்வாறு டாஸ்மாக், மின்சாரத்துறை, ரியல் எஸ்டேட் மற்றும் நகர் ஊரமைப்பு திட்டம் என அனைத்து துறைகளில் கடந்த ஆட்சியில் கட்சி நிதி என்ற பெயரில் மறைமுக வசூல் நடந்திருப்பதா தாவேகா அமைச்சர்கள் தொடர்ந்து அமலப்படுத்திட்டு வராங்க. ஆனால் இந்த ஆளும் கட்சியின் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக உறுப்பினர்கள் முற்றிலுமாக மறுத்து அவையிலேயே கடும் எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. எந்த கட்சியின் பெயரில் யார் மூலமாக இந்த பணம் வசூலிக்கப்பட்டது என்பதை ஆதாரத்துடன் நிரூபிக்க தயாராக இருக்கிறீர்களா என்று உதயநிதி ஸ்டாலின் ஆளும் கட்சிக்கு சவால் விடுத்திருக்கிறார். ஆனால் இந்த அரசியல் மோதல் இத்துடன் முடியாது போலும். காரணம், வரும் ஜூலை 2வது வாரத்தில் தமிழக அரசின் பட்ஜெட் தாக்குதல் அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கு. அந்த கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சியின் சவாலை எதிர்கொள்ளும் விதமாக கடந்த ஆட்சியில் நடைபெற்ற பார்ட்டி ஃபண்ட் வசூல் குறித்த முழுமையான விவரங்களையும் ஆவணங்களையும் சட்டசபையில் உடைக்க முதல்வர் விஜய் திட்டமிட்டிருக்கிறதா தெரிகிறது. இதற்காக அனைத்து துறைகளிலும் நடந்த மறைமுக பண பரிவர்த்தனைகள் மற்றும் முறைகேடுகள் குறித்து துல்லியமான விவரங்களை திரட்டுமாறு தனது அமைச்சர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறதா தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு. அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளா இவை பார்க்கப்பட்டாலும் நிர்வாக ரீதியாக லஞ்சமும் மறைமுக கட்டணங்களும் ஒழிக்கப்படுவது ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் தொழில்துறையினருக்கும் நிம்மதியை தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் வரும் ஜூலை மாத கூட்டத்தொடரில் இந்த பார்ட்டி ஃபண்ட் விவகாரம் எந்த புயலை கிளப்ப போகிறது?
ஆளும் கட்சி என்னென்ன ஆதாரங்களை முன்வைக்கப் போகிறது என்று தெரியவில்லை. மேலும் செந்தில் பாலாஜி அவர்களை தற்போது கைது செய்யுமாறு ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் விஜய். மேலும் ஆளுநர் அவர்களும் ஒப்புதல் அளித்து விட்டாராம். அதன் பேரில்தான் சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி வீட்டிற்குள் அதிரடியாக போலீஸ் நுழைந்திருந்தார்கள். சென்னை மற்றும் கோவை போன்ற அவரது இல்லத்தில் நுழைந்த போலீஸ் அங்கு சென்று அசோக்குமார் மற்றும் செந்தில் பாலாஜி இருவரையும் தேடினார்கள். ஆனால் அவர்கள் கிடைக்கவில்லை. தொடர்ந்து அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் எப்படியும் செந்தில் பாலாஜியை தூக்கியே ஆக வேண்டும் என முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறாராம். காரணம், கரூரில் நடந்த அசம்பாவிதத்தின் போது அங்கு சென்றிருந்த போலீஸ் ஜீப்பின் கண்ணாடியை உடைத்தார் அசோக்குமார் மற்றும் செந்தில் பாலாஜி. மேலும் போலீஸ்காரர்களை மிரட்டியதாக அவர் மீது சிபிஐ கேஸ் போட்டிருக்கிறது. மேலும் கரூர் விஷயத்தில் விஜயை மாட்டிவிட அவர் செய்த திட்டம் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் தொடர்ந்து போலீஸ் தற்போது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் வீட்டுக்குள் அதிரடியாக புகுந்துள்ளது. தொடர்ந்து ஏவாவேலு வீட்டில் நடத்தப்பட்ட ரைடு போல அடுத்ததாக செந்தில் பாலாஜி வீட்டிலும் அதிரடி ரைடை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. எப்படி ஏவாவேலு வீட்டிலிருந்து 40 லட்சம் ரூபாய் மற்றும் அமெரிக்க டாலர்கள் கைப்பற்றப்பட்டதோ அதேபோல செந்தில் பாலாஜி வீட்டில் நுழைந்தால் பல ஆதாரங்களும் திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகும். மேலும் ஏற்கனவே அவர் வேலைக்கு பணம் என அதிமுக ஆட்சி காலத்தில் சிறைக்கு சென்று 15 மாதங்கள் சிறையில் இருந்து ஜாமீனில் தற்போது வெளியே இருக்கிறார். கடந்த முறை திமுகவில் மின்சாரத்துறை அமைச்சராக பணியாற்றினார். ஆனால் அங்கும் அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களின் இடதுகரமாக செயல்பட்டிருக்கிறார். மேலும் கரூரை தன் கையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து பல்வேறு கட்ட ஊழல்களை செய்துள்ளார். என் மின் மாற்றிகளை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக லாபத்திற்கு விற்று அதன் மூலம் ஊழல் செய்தது, நிலக்கரி வாங்கி அதன் மூலம் ஊழல் செய்தது என ஊழல் மீது ஊழலாக அவர் செய்துள்ளார். தொடர்ந்து ஆளுநர் அவர்களுக்கும் தற்போது விஜய் எழுதிய கடிதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறையும் தமிழக அரசுக்கு செந்தில் பாலாஜியை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என கடிதங்களை எழுதியிருந்தனர். அதே போலதான் விஜயும் தற்போது அதிரடியாக செந்தில் பாலாஜியை கைது செய்யலாம் என உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறாராம். இதனால்தான் தொடர்ந்து செந்தில் பாலாஜியை ஒருபுறம் போலீசாரும் அமலாக்கத்துறையும் தேடி வருகிறார்கள். ஒருவேளை செந்தில் பாலாஜி சிக்கினால் ஸ்டாலினுக்கு எதிரான வலுவான ஆதாரங்களை அவர் வழங்குவாரா என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.